Hi students, நம்ம இந்த வீடியோல TN class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான mensuration chapterோட important 5 mark questions பார்க்க போறோம். First question பாருங்க. A right circular cylindrical container of base radius 6 cm and height 15 cm is full of ice cream. The ice cream is to be filled in cones of height 9 cm. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் இருக்கு. அந்த சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர்ல ஃபுல்லா ஐஸ்கிரீம் இருக்கு. இந்த சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னரோட பேஸ் ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர், அவங்களோட ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர்னு ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து எல்லா ஐஸ்கிரீமே எடுத்து அவங்க எதுல ஃபில் பண்றாங்கன்னா ஐஸ்கிரீம் கோன்ல வந்து ஃபில் பண்றாங்க. அந்த கோனோட ஹைட் எவ்வளவு இருந்தது அப்படின்னா 9 சென்டிமீட்டர் இருந்தது. பேஸ் ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர் இருந்தது. ஸோ இதை ஃபில் பண்றாங்க. ஹேவிங் த ஹெமிஸ்பியரிக்கல் கேப், இது மேல இப்படி வந்து ஒரு ஹெமிஸ்பியரிக்கல் கேப் இருக்க மாதிரி ஃபில் பண்றாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கோன்ஸ் நீடட் டு எம்டி த கண்டெய்னர். இந்த கண்டெய்னர்ல இருக்க எல்லா ஐஸ்கிரீமே இந்த மாதிரி கோன்ஸ்ல போட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எத்தனை கோன்ஸ் தேவைப்படும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலிண்டர் கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய கண்டெய்னர்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷேப்ல இருந்தது. ஸோ உங்களுக்கு எத்தனை கோன்ஸ் இருந்தா இதுல இருக்க எல்லா ஐஸ்கிரீமையும் போட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் உங்களோட கொஸ்டின். பேசிக்கா இதுல வந்து நிறைய இருக்கு, இதுல வந்து கம்மியா நம்ம போட போறோம். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பவுல்ல இப்போ வந்து 100 உங்களை ஒரு 100 லிட்டர்ஸ் இல்ல 100 கேஜி வந்து கண்டெய்னிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சின்ன சின்ன பாக்ஸ்ல வந்து நம்ம போட போறோம். ஒரு பாக்ஸ்ல 10 தான் போட முடியும் அப்படின்னா எத்தனை பாக்ஸ் தேவைப்படும்? 100 10ஆல டிவைட் பண்ணி பார்ப்போம் அப்படிதான். அப்ப இந்த மாதிரி 10 பாக்ஸ்ல இதை ஃபில் பண்ணிடலாம்ல. அப்ப நம்ம ஆக்சுவலா இதுல பண்ண வேண்டியது டிவிஷன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்ப பேசிக்காவே இங்க நம்பர் ஆஃப் கோன்ஸ் கேட்டிருக்காங்கல்ல, எம்டி பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கோன்ஸ் தேவைப்படும் அதான் உங்களோட கொஸ்டின். ஸோ நம்பர் ஆஃப் கோன்ஸ் நீடட் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹோல் டிவைடட் பை சிங்கிள் டிவைட் பண்ண எப்பவுமே கிடைச்சிரும். அப்போ முதல்ல இதுக்குள்ள எவ்வளோ ஐஸ்கிரீம்ஸ் இருக்குன்னு தெரியணும் இல்லையா. அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இல்லை வால்யூம் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் அப்படின்னு எழுதிக்கோங்க. கீழே வந்து வால்யூம் ஆஃப் ஈச் கோன், ஒரு கோனுக்கும் எவ்வளோ வால்யூமோ அதை நம்ம என்ன பண்ணிட்டா போதும், டிவைட் பண்ணிட்டா போதும். இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணிட போறோம், டிவிஷன் தான் பண்ணிட போறோம். ஸோ முதல்ல வால்யூம் ஆஃப் த சிலிண்டரும் வால்யூம் ஆஃப் ஈச் கோனும் கண்டுபிடிக்க போறோம். கோனுன்றது வந்து இந்த கோனோட ஷேப்ல கோனும் இருக்கு, ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு. ரெண்டுத்தையும் நம்ம என்னதான் பண்ணிக்கணும், ஆட் தான் பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் சிலிண்டருக்கு சிலிண்டரோட வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூமோட பேசிக் ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச் அப்படின்றது தான். ஸோ பையோட வேல்யூ நான் வந்து எதுவுமே அப்ளை பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னா டினாமினேட்டர்லேயும் டெஃபினட்டா ஒரு பை வரும். அந்த பையை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அதனால பையை அப்படியே வச்சுக்கோங்க. மல்டிபிள் பை ஆர் ஸ்கொயர்ட், ஆர் வந்து இங்க என்ன இருக்கு 6 ஸ்கொயர்ட், மல்டிபிள் பை ஹெச் என்னது 15. அப்ப இங்க 15 அப்படின்னு எழுதிக்கலாம். ஒன்னு நீங்க இதை மல்டிபிள் பண்ணி இந்த மாதிரி ஆன்சர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன் மேம் நாங்கள் போய் கேன்சல் பண்ணிடுவேன்னா நீங்கள் இது இப்படியே கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களோட சிலிண்டரோட வால்யூம். இப்போ கீழே இந்த கோனோட வால்யூம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வால்யூம் ஆஃப் த கோனையும் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரையும் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் ஒரு கோனோ ஐஸ்கிரீமோட நம்மளோட வால்யூம் நமக்கு தெரியும். அதனால இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்க போறோம், ஆட் பண்ணிக்க போறோம். வால்யூம் ஆஃப் த கோனோட ஃபார்முலா என்ன, 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச் பிளஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் என்ன 2/3 பை ஆர் கியூப். எழுதிட்டோமா. இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே இங்கேயும் பை இருக்கு, இங்கேயும் பை இருக்கு. அந்த பை நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியில எடுத்துடலாம். இங்கேயும் டினாமினேட்டர்ல 3 இருக்கு, இங்கேயும் டினாமினேட்டர்ல 3 இருக்கு. அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியில எடுத்துடலாம். ஸோ இங்க உள்ள இங்க ஆர் ஸ்கொயர்ட் இருக்கு, இங்க ஆர் கியூப் இருக்கு. ஆர் ஸ்கொயர்டை காமனா வெளியில எடுத்துடலாம். இப்ப ரிமைனிங் இதுக்குள்ள இந்த π/3 வெளியே போயாச்சு, ஆர் ஸ்கொயர்டும் வெளியே போயாச்சு. மிச்சம் உள்ள ஹெச் மட்டும் தான் இருக்கும். இங்க இந்த π/3 வெளியே போயாச்சு, ஆர் ஸ்கொயர் போயிடுச்சு. மிச்சம் ஒரு 2வும் ஒரே ஒரு ஆர் மட்டும் இங்க இருந்திருக்கும். அப்ப இதுதான் வந்து உங்களோட இந்த ஒரே ஒரு ஐஸ்கிரீம் கோனோட வால்யூம். இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ π/3 மல்டிபிள் பை ஆர் ஸ்கொயர். ஆர் வந்து உங்களோட கோனோடது 3 கொடுத்துருக்காங்க, அப்ப இது 3 ஸ்கொயர். ஹைட் இங்க 9 கொடுத்துருக்காங்க. ஸோ 9 பிளஸ் 2 டைம்ஸ் ரேடியஸோட வேல்யூ திருப்பியும் 3 தான். அப்ப இங்க 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்ப 3 ஸ்கொயர்ல இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட வேல்யூ பை மல்டிபிள் பை 3 மல்டிபிள் பை இங்க 2 3s are 6 இருக்கு, இங்க ஒரு 9 இருக்கு. 6ம் 9 ஆட் பண்ணா 15 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் கோனோட வால்யூம். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணா நம்பர் ஆஃப் கோன்ஸ் கிடைக்கும், டிவைட் பண்ணா கிடைச்சிரும். நம்பர் ஆஃப் கோன்ஸ்க்கு மேல சிலிண்டரோட வால்யூம் வந்து பை மல்டிபிள் பை 36 மல்டிபிள் பை 15 கிடைச்சது.
இவங்களுக்கு பை மல்டிபிள் பை 3 மல்டிபிள் பை 15 கிடைச்சது. பை கேன்சல் ஆயிடும், 15 கேன்சல் ஆயிடும். 3 டேபிள்ல 1s are 12s are அப்படின்னு கிடைக்குது. அப்ப எத்தனை கோன் இருந்தா அந்த கண்டெய்னர்ல இருக்க எல்லா ஐஸ்கிரீமையும் வந்து கோன்ல போட முடியும்னா 12 கோன்ஸ்ல போட்டுடலாம். அப்ப 12ன்றதான் உங்களோட சரியான ஆன்சர்.